உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப வேண்டப்பட்டவங்க உடம்பு சரியில்லாம போகும்போது, அவங்கள கவனிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் பத்தாம கடன் வாங்குறது, இல்ல என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் வந்து எங்களுக்கு ஆஃபீஸில மெடிக்ளைம் பாலிசி இருக்கு அப்படின்னுவாங்க. மத்த என்ன விஷயங்கன்றது கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட, அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க அத பார்க்க மாட்டாங்க. நீங்க உடம்பு சரியில்லாம போயிட்டு, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா, நீங்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால இத கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த மெடிக்ளைம் பாலிசிய வந்து நீங்க பர்சனலா எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் அதிகமானா தான் உங்களுக்கு மெடிக்ளைம் தேவைப்படும். அப்போ வந்து 58ல 60 வயசுல நீங்க ரிட்டயர் ஆகும்போது, நீங்க வொர்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசியே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது வந்து அப்ப நீங்க இப்ப எடுத்துக்கலாம் அப்டின்னீங்கன்னா, 75,000 1,00,000 அது மாரி சின்ன பாலிசிக்கே தேவைப்படும். 2வது 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு சின்ன பாலிசியாவது ஒரு 2,00,000 3,00,000 நம்மளால அஃபோர்டபுள் லெவல்ல ஃபேமிலிக்கு ஃப்ளோட்டர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கும். அத எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல சூப்பர் டாப் அப்ன்றது ஒரு மினிமம் பிரீமியம் வந்து ரைடர் மாரி இருக்கும். அது வந்து அ அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் கவரேஜ் மினிமம் இதிலேயே வரும். 2வது முக்கியமான விஷயம். எந்த மெடிக்கல் பாலிசில வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வரைக்கும் கவர் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மெடிக்ளைம் எடுத்தீங்கன்னா, அதில வந்து நீங்களும் வந்து ரூ. 1,00,000னா 10% கட்டுறோம், 20% கட்டுறோம் அப்படின்ற ஒரு இது குடுத்தீங்கன்னா, பிரீமியம் கம்மியாகும். அதெல்லாம் வேணாம். ஃபுல் 100% மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் கம்பெனியே பே பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது ரூமுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. அது இவ்வளோக்கு மேல அந்த ரூம்ல இருக்கக்கூடாது. 2% ஆஃப் த பிரீமியம் தான் வந்து ரூமுக்கு இருக்கணும். அந்த மாரி இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் சில சமயத்தில வந்து ஒரு கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பாலிசி என்னமோ ரூ. 2,00,000 அவங்களுக்கு செலவானது வந்து அ ரூ. 10,00,000 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரிய வியாதியா வந்தா 50,000 குடுத்தா போதும்ன்னு பாலிசி எடுத்திருக்காங்க கம்பெனில. இந்த மாரி விஷயங்களும் நடக்குது. ஸோ, அடுத்தது அதனால சப்லிமிட் என்ன இருக்கு? அது மாரி இருக்கா? அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அ அ டே கேர் அப்படின்றது அதாவது வந்து அ காலையில வந்து ஈவினிங் போற விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நெறைய இதில வந்து அ டே கேருக்கு வந்து பேமெண்ட் குடுக்க மாட்டாங்க. 20,000 30,000 ஆச்சுன்னா கூட, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அத அவாய்ட் பண்றதுக்கு டே கேர் ப்ரொசீஜர் இருக்கான்னு பாருங்க. அப்புறம் சில கேஸ்ல வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் முன்னாடி, பின்னாடி வந்து நம்ம நெறைய செலவு மெடிக்கல் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ் இருக்கா? அப்படின்றது பாருங்க. அப்புறம் வந்து ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து யுனானி, சித்தா அந்த மாரினா அதுக்கும் சில நெறைய இதில கவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் கன்சியூமபிள் கவரேஜ் இருக்கா? அப்படின்றதையும் பாருங்க. கன்சியூமபிள் நெறைய பாலிசில கவரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அதுவும் கவரேஜ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மெடிக்ளைம் பாலிசி எடுக்கும்போது தயவு செய்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி, எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஆனாலும் கட்டுங்க. ஏன்னா, கிளைம்ன்னு வரும்போது, நீங்க ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா, அதனால உங்களுக்கு கிளைம் வந்து குடுக்காம போயிடுவாங்க. அதனால டிஸ்க்ளோஸ் பண்ணி, உங்களுடைய ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி கண்டிப்பா எடுத்துருங்க. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயசானவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தனியா இருக்கு. ஏன்னா, நீங்க ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்தீங்கன்னா, இருக்கிறதுலே வயசு அதிகமானவங்க யார் ஏஜோ, அந்த ஏஜுக்கு ஏத்த மாரி தான் வந்து பாலிசி எடுப்பாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு தனியா எடுத்துட்டு, உங்களுக்கு தனியா எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாலிசியோட பிரீமியம் கம்மியாகும். இது வந்து இதோட இம்பேக்ட் வந்து கோவிட் டைம்க்கு முன்னாடி நான் நெறைய பேர்ட்ட சொன்னேன். எல்லாம் பண்ணாம இருந்தாங்க. கோவிட் டைம்ல அவ்ளோ ஃப்ரான்டிக் கால்ஸ் வந்தது. அதேமாரி சில கேஸஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அ நான் வந்து ஒரு ஜாப் மாறுனேன். அந்த ஒரு வாரத்தில ஒரு ஆக்சிடென்ட் ஆயி, எனக்கு வந்து கவரேஜே இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அதேமாரி உங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ இருக்கிறதுக்கு, தயவுசெய்து பர்சனலா மெடிக்ளைம் பாலிசி எடுங்க. அதுக்கப்புறம் இதே மாரி வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.